மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். MTP கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் ட்ரெய்லர் ரிவ்யூ. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தீபாவளிக்கு வரும், பொங்கலுக்கு வரும், விடுப்புக்கு வரும், அது வரும், இது வரும்னு சொல்லிட்டு கடைசியா 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதுக்கான அத்தனை வேலைகளும் முடிஞ்சு டிக்கெட்டே ஓப்பன் ஆகி புக் ஆகி தேட்டரும் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா அஜித் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, ரிலீஸ் பண்ண தயாரா இருக்கிறாரு. அவர் தயாரா இல்ல, தயாரிப்பு நிறுவனம் தயாரா இருக்கு. படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனிக்கும் ப்ரொடியூசருக்கும் சின்ன சின்ன விவாதங்கள்ல வந்துட்டு போனதாகவும், அவர் சரியான நேரத்துல படத்தை எடுத்து கொடுக்காதாகவும், இதே அஜித்துக்கே இது கவலையா இருந்ததாகவும் சொல்றாங்க. மகிழ் திருமேனி என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நாங்க சிறப்பா தான் எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா மத்தவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ரிப்பீட்டா காட்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு, அதனாலதான் படம் முடிய 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அண்ணான்னு ஓரளவு முடிச்சு படத்தை ட்ரெய்லர் போடையில என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமெரிக்க நிறுவனம் அவர் மேல வழக்கு தொடுத்துருச்சு. எங்களோட பிரேக் டவுன் கதை மாதிரி இந்த படம் இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு. இப்போ அந்த வழக்கெல்லாம் சமாளிச்சு ரிலீஸுக்கு தயாராயிடுச்சு. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், பிரேக் டவுன் மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப பிரேக் டவுன் என்ன கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. பிரேக் டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல அமெரிக்க த்ரில்லரா வெளிவந்த படம். கிட்டத்தட்ட இந்தியாவில் பல திரையரங்குகள்ல அந்த படம் நல்லாவே ஓடுச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு நகருக்கு குறுக்கு வழியில கதாநாயகனும் ஒரு புது காரை வாங்கிட்டு பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது இடையில பழுதாகி நிற்கக்கூடிய டிராக்ல இவங்க கார் மோதிடுது. அப்படி கார் மோதும் போது அவர் என்ன, கதாநாயகன் அவரோட சேர்ந்து மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. மோதில சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு திரும்ப பயணிக்கையில பாத்தீங்கன்னா அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிடும். பழுதான உடனே அந்த வழியில வர்ற டிராக் அப்படின்னு எல்லாத்திட்டும் கேட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் உதவி கேட்கிறார். தன் மனைவியை அங்க பக்கத்துல உள்ள ஒரு உணவகத்துல இரு, நான் இது சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சுட்டு இவர் பாக்குறாரு, அவர் பேட்டரி பழுதடைய வச்சிருக்காங்க. அதாவது யாரோ திட்டமிட்டு அதை சதி செஞ்சிருக்காங்க. சரி, தன் மனைவியை பார்க்கணும்னு அங்க போனா அங்க அவரோட மனைவி காணாம போயிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாரு. அப்படி ஒரு ஆள் இந்த ஹோட்டலுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க உள்ள கவர்னர்னு சொல்லுங்க, கவர்னர் அங்க நகரத்தோட ஒரு தந்தைன்னு இருக்கு, அவர்கிட்ட முறையிட்டு ஓரளவு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மனைவிய திட்டமிட்டு கடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் படுது. அதுக்கு அவங்களோட பிரதிபலனா அங்க இருந்து வில்லன்ட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் இவ்வளவு டாலர் நீ கொடுத்தா உன் மனைவிய நீ உயிரோட எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் அந்த டாலரை அவர் ரெடி பண்ணாரா, ஒப்படைச்சாரா, அதுக்கப்புறம் தன் மனைவியை மீட்டாரா அப்படிங்கறதுதான் அந்த பிரேக் டவுன் படத்தோட கதை. இந்த கதை தான் விடாமுயற்சியோட கதை அப்படின்னா உண்மையிலே படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஆனா அவங்க என்ன கதை எடுத்திருக்காங்கன்னு தெரியல, இது ஒரு வழக்கு தான். அதே நேரத்துல இந்த படத்துல இந்த நடிச்சிருந்தா கதாநாயகனா அஜித் இல்லையா, மனைவியா த்ரிஷா, இடையில இந்த ட்ராக் ஓட்டுறவர அனைமா ஆரவ் இருக்கலாம், வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் இருக்கலாம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஏற்கனவே உள்ளது. அப்படி பொருத்தி பார்த்தா உண்மையே படம் நல்லா தான் வரும். ஆனா அதை ஒட்டி எடுத்திருக்கணும். சரி, இதை ஒட்டியே பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஹிந்தி பிலிம் பாத்தீங்கன்னா 2000ல தி ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல இதே பிரேக் டவுன் கதைய தழுவலா வந்திருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஜீப்ல போறாங்கிறது, இது அப்படியே மாறி அவங்க பைக்ல போவாங்க. காதலனும் காதலியும் பைக்ல போவாங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் குறுக்க வருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை மாதிரியே நடக்கும். அந்த படத்துல விவேக் ஓபராய் அப்போ பயங்கர சம கதாநாயகன். அவரும் முகர்ஜி, அப்புறம் பாத்தீங்கன்னா மனோஜ் வாஜ்பாய், அவர் செமையா வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. அதுவும் ஹிட். கிட்டத்தட்ட சத்யன் தட்லாம் இளைஞரால கொண்டாடப்பட்ட ஒரு படம் தான் தி ரோடு அப்படிங்கிற ஒரு படம். 2000ல அது பயங்கரமா ஓடிச்சு. ஹிந்தியில தான் ஓடிச்சு. அப்பெல்லாம் இந்த மாதிரி டப்பெல்லாம் கிடையாது. இவ்வளவுக்கு மத்தியில் அப்ப இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத ஒரு ரோட்ல பயணிக்கக்கூடிய அந்த டிராவல் தான், டிராவல் த்ரில்லர்னு சொல்லலாம். அந்த கதை தான் விடாமுயற்சியோட கதை. உண்மையிலேயே பிரேக் டவுனை காப்பி அடிச்சிருந்தாலோ தழுவி எடுத்திருந்தாலோ படம் சம ஹிட் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணத்தான் செய்யுது. அதோட தழுவல் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் படம் வந்தா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், யார் யார் எப்படி நடிச்சிருக்கிறாங்க, யாருக்கு என்ன மாதிரியான ரோல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மூவி ரிவ்யூல தெளிவா பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.